வணக்கம். ஆப்ஷன் ட்ரேடிங்கில எந்த ட்ரெண்டுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம்? இத தான் ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. டெலகிராம் குரூப்போட லிங்க் வரப்போற சனிக்கிழமை காலையில 10 மணிக்கு நடக்க போற ட்ரெய்னிங் செஷனோட லிங்க் 2மே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஆ டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது மார்க்கெட் வந்து எய்தர் அது புல்லிஷ் ட்ரெண்ட்ல தொடர்ந்து கன்டினியூஸா இன்கிரீஸ் ஆகுறது, இல்ல பேரிஷ் ட்ரெண்ட்ல தொடர்ந்து கன்டினியூஸா ஃபால் ஆயிட்டு இருக்கிறது. இந்த மாரி ஒரு ட்ரெண்ட் நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்க அப்படின்னா, இதோட நேம் வந்து டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி. ஏதோ ஒரு டைரக்ஷன்ல மார்க்கெட் வந்து கன்டினியூஸா இன்கிரீஸ் ஆகுது, இல்ல ஃபால் ஆகுது, மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இதுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, லாங் கால் யூஸ் பண்ணலாம். அதாவது லாங் கால்ன்றது ஒரு நேக்கட் பொசிஷன், ஒரு கால் பை பண்றது. இது வந்து சப்போஸ் இப்போ நிஃப்டி வந்து ஒரு 24,000ல இருக்கு. ஆனா ஒரு 200 பாயிண்ட் இன்கிரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, நீங்க கால் வந்து பை பண்ணலாம். அதேபோல இந்த இடத்துல வந்து லிமிட்டட் ரிஸ்க், அன்லிமிட்டட் ப்ராஃபிட். அதாவது நீங்க பிரீமியம் எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்களோ பர்ச்சேஸ் பண்றதுக்கு, அதுதான் அதிகபட்சமான லாஸ். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ஷனல் பேரிஷ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த பேரிஷ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது என்னன்னா, சப்போஸ் தொடர்ந்து இறங்கிட்டு இருக்கு மார்க்கெட் அப்படின்னா, ஒரு புட்டை வந்து நம்ம பை பண்றது. இது வந்து டைரக்ஷனல் பேரிஷ் ஸ்ட்ராட்டஜி. அடுத்து 3வது நியூட்ரல் இன்கம் ஸ்ட்ராட்டஜி. எனக்கு வந்து மார்க்கெட் டைரக்ஷன் தெரியாது. பட் எந்த டைரக்ஷன் வேணாலும் மார்க்கெட் மூவ் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்ப நான் எந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிய நான் சூஸ் பண்ணலாம்? கவர்ட் கால் நம்ம சூஸ் பண்ணலாம். அதாவது இது ஒரு ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். என்கிட்ட ஒரு 2ல இருந்து 3 லட்ச ரூபாய்க்கான ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ இருக்கு. பட் ஆனா மார்க்கெட் இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. நான் வச்சிருக்கிற பொசிஷன் போர்ட்ஃபோலியோ அப்படின்னுட்டாவே அது லாங் பொசிஷன் தான். மார்க்கெட் இன்கிரீஸ் ஆனா தான் நமக்கு ப்ராஃபிட். ஆனா மார்க்கெட் ஃபால் ஆகும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் நமக்கு தெரியுது அப்படின்னா, அப்ப அந்த இடத்துல இந்த ஹோல்டிங் போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்க ஹெட்ஜ் பண்றதுக்கு நீங்க ஆப்ஷன்ஸ்ல வந்து பை பண்ணலாம். ஸோ இதில என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, புரொடெக்ஷன் கவர்ட் கால் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். கால் ஆப்ஷன் செல் பண்றது. இது பேர் கவர்ட் கால். அதே போர்ட்ஃபோலியோவ புட் ஆப்ஷன செல் பண்றது கவர்ட் செக்யூர்ட் புட் அப்படின்னு சொல்லுவோம். கேஷ் செக்யூர்ட் புட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ரேஞ்ச் பவுண்ட்க்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ரேஞ்ச் பவுண்ட்னா வாலடைலே இல்லாம ஒரு மொமெண்டமே இல்லாம போயிட்டு இருக்கு அப்படின்னா, அப்போ எந்த மாரி ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம யூஸ் பண்ணலாம்? ஒரு கால் ஸ்ப்ரெட், ஒரு புட் ஸ்ப்ரெட். அதாவது 2 சேர்த்து பார்த்தீங்கன்னா, அயன் காண்டர் அப்படின்னு சொல்லுவோம். அயன் காண்டர் அப்படின்றது என்னன்னா, நியர் ஸ்ட்ரைக்ல இருக்கிற ஒரு கால் அண்ட் புட்ட செல் பண்ணிட்டு, டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஒரு கால், டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஒரு புட்ட வந்து பை பண்ணிப்போம். சேஃப்டி புரொடெக்ஷனுக்காக. ஸோ அப்ப இது வந்து மொமெண்டம் ரொம்ப குறைவா இருக்கும்போது நம்ம போலாம். அடுத்தது வாலட்டிலிட்டி அதிகமாச்சுன்னா என்ன பண்ணலாம்? லாங் ஸ்ட்ராடல் நீங்க யூஸ் பண்ணலாம். ஒரு அதிகமான வாலடைல் இருக்கு. அதாவது இந்த வாலடைல் அப்படின்னு நான் ஏன் மென்ஷன் பண்றேன்னா, புல்லிஷ் ட்ரெண்ட்லயும் சடனா மேல போகுது. அதே மாரி கீழ டவுன் சைடு வரும்போது அதிகமா ஃபால் ஆகுது. அந்த மாரி சிச்சுவேஷன் என்ன ஆகும்னா, ஐவி இன்கிரீஸ் ஆகும். ஐவி இன்கிரீஸ் ஆகும்போது பிரீமியம் வேல்யூ ரைஸ் ஆகும். மார்க்கெட் பிரைஸும் அந்த பிரீமியம் வேல்யூவும் அதிகமாகும்போது 2துலயுமே நமக்கு ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கால் அண்ட் புட். இப்போ லாங் ஸ்ட்ராடல் அப்படின்னா என்னன்னா, நிஃப்டி 25,000ல இருக்கு அப்படின்னா, அதே நிஃப்டி என்ன ஸ்ட்ரைக்குக்கு நியர்ல இருக்கோ, அந்த ஸ்ட்ரைக்லயே கால், அந்த ஸ்ட்ரைக்லயே புட். 2மே பை பண்றது லாங் ஸ்ட்ராடல். இப்போ லாங் ஸ்ட்ராங்கிள்னு ஒண்ணு இருக்கு. அதாவது என்கிட்ட குறைவான அமௌண்ட் இருக்கு. பட் ரொம்ப ஒரு வாலட்டிலிட்டி எக்ஸ்பான்ஷன் ரொம்ப அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்குன்னா, நீங்க லாங் ஸ்ட்ராங்கிள் போகலாம். லாங் ஸ்ட்ராடலுக்கும், லாங் ஸ்ட்ராங்கிள்க்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா, ஒரே ஸ்ட்ரைக் பிரைஸ்ல கால் அண்ட் புட் அட் த மனில எடுக்கிறது லாங் ஸ்ட்ராடல். அவுட் த மனில ஒரு கால், அவுட் த மனில ஒரு புட்டு 2மே சேர்த்து நம்ம பை பண்ணும்போது லாங் ஸ்ட்ராங்கிள் அப்படின்னு சொல்லுவோம் அவுட் த மனில. ஸோ இப்போ வாலடைலே இல்ல. பெரிய மூவ்மெண்ட்டே இல்ல. மார்க்கெட் ஒரே இடத்திலேயே சைலன்ட்டா ரொம்ப காமா இருக்கு அப்படின்னா, நீங்க ஷார்ட் ஸ்ட்ராடல், ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் போகலாம். ஷார்ட் ஸ்ட்ராடல் அப்படின்றது லாங் ஸ்ட்ராடலுக்கு அப்படியே ஆப்போசிட். அதாவது நிஃப்டி இப்போ 25ல இருக்குன்னா, அந்த 25,000ல இருக்கிற கால், அதே 25,000ல இருக்கிற புட்டு 2மே செல் பண்றது. லாங் ஸ்ட்ராடல்ல நம்ம பை பண்ணுவோம். இங்க நம்ம செல் பண்றது ஷார்ட் ஸ்ட்ராடல். அதே மாரி ஷார்ட் ஸ்ட்ராங்கிள். இது வந்து வாலட்டிலிட்டி குறைவா இருக்கும்போது எடுக்கக்கூடியது. அடுத்தது ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி. நம்மளோட போர்ட்ஃபோலியோவ புரொடெக்ட் பண்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாரி புரொடெக்டிவ் புட் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். புட் ஆப்ஷன் வந்து புரொடெக்டிவ் புட்ட பொறுத்தவரைக்கும்
ஏற்கனவே வந்து ஒரு 2-3 லட்ச ரூபா ஸ்டாக் நான் ஹோல்டிங்கில் வச்சிருக்கேன். பட் ஆனால் மார்க்கெட் இறங்குற மாதிரி ஒரு சினாரியோ இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல நான் ஒரு புட் ஆப்ஷன் நம்ம ரிலேட்டட் டு போர்ட்ஃபோலியோ வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நம்ம புட் ஆப்ஷன் பை பண்ணி வைக்கும்போது, இன்கேஸ் மார்க்கெட் இறங்குச்சுன்னா போர்ட்ஃபோலியோட வேல்யூ ட்ராப் ஆகும். நமக்கு அதில் லாஸ் வரும். பட் இங்கே புட்டு வாங்கி வச்சிருக்கிற இடத்துல நமக்கு ப்ரைஸ் அப்ரிசியேஷன் இருக்கும். ஸோ அதே மாதிரி காலர் ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணலாம். அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ், அதாவது இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது பேசிக் டு மாடரேட் ட்ரேடர்ஸ்க்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போ அட்வான்ஸ் லெவல் போகும்போது பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரெட், இது வந்து ஒரு லோ வாலட்டில் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியது. லிமிட்டட் ரிஸ்க், லிமிட்டட் ரிவார்ட், அதாவது அதிகம் அன்லிமிட்டட் ப்ராஃபிட்டும் கிடைக்காது, அன்லிமிட்டட் லாஸும் இருக்காது. ஸோ மொமெண்டம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிற டைமில் போகலாம். கேலண்டர் ஸ்ப்ரெட், 2 டிஃப்ரெண்ட் எக்ஸ்பைரியில் 2 பொசிஷன் எடுக்கிறது. ஸோ கேலண்டர் ஸ்ப்ரெட். அதே போல் டயகனல் ஸ்ப்ரெட், வேறு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வேறு எக்ஸ்பைரியில் எடுக்கிறது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாக்ட் டெல்டா வேல்யூவோ இல்லை ப்ராஃபிட் அண்ட் லாஸோ மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ரேஷியோ ஸ்ப்ரெட், இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல். நியர் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து நம்ம பை பண்ணிட்டு டிஸ்டன்ஸில் இருக்கிற அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் செல் பண்ணுறது. அதாவது ஒரு கால்னா அதே கால்லையே நம்ம 2 லெக் பொசிஷன் எடுக்கிறது. புட்டுனா புட்லேயுமே ஒரு புட்டை வந்து பை பண்ணிட்டு இன்னொரு புட்டை செல் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்ததாக இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ், அதாவது லார்ஜ் இன்வெஸ்டர்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸு, எஃப்ஐஎஸ், டிஏஎஸ், இவங்க என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் அப்ளை பண்ணுவாங்கன்னா டெல்டா நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜி, காமா ஸ்கால்பிங், டிஸ்பர்ஷன் ட்ரேடிங். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் வந்து மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸாக பார்க்கலாம். ஸோ இப்போது மார்க்கெட் அப் அப்படின்னா புல்லிஷ், டைரக்ஷனல் புல்லிஷ் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணலாம். மார்க்கெட் பேரிஷ்னா புட் ஆப்ஷன், சைட்வேஸ் ட்ரெண்ட் அப்படின்னா நியூட்ரல் இன்கம் தரக்கூடிய ஸ்ட்ராட்டஜி, ரேஞ்ச் பவுண்ட்னா அயன் காண்டர், அயன் பட்டர்ஃப்ளை நம்ம அப்ளை பண்ணலாம். பிக் மூவ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா லாங் ஸ்ட்ராடல், லாங் ஸ்ட்ராங்கல். மார்க்கெட் எந்த மூமெண்ட்டுமே இல்லை, ரொம்ப காமாக இருக்குது அப்படின்னா ஷார்ட் ஸ்ட்ராடல், ஷார்ட் ஸ்ட்ராங்கல். ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னா ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜிஸ் போகலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடர்ஸ் அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணலாம். இன்ஸ்டிடியூஷனல் டெல்டா நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.